உங்க குழந்தைங்க ரொம்ப ஸ்லோவா எழுதுறாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 1 கிரிப். உங்க குழந்தைங்க பென்சில் அல்லது பென் எதுல எழுதினாலுமே கிரிப்பை ரொம்ப ப்ரெஷர் பண்ண விடாதீங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீடா எழுத முடியாது. டிப் நம்பர் 2 பொசிஷன். இது ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். குப்புறப்படுத்திட்டு எழுதுறது, பெட்ல படுத்துட்டு எழுதுறது, இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் ஸ்பீட் ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஒரு ப்ராப்பரான பொசிஷன், கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்து எழுதினாலே ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டிப் நம்பர் 3 பிராக்டிஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. கண்டினியூவஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்து அந்த பிராக்டிஸ்ல கன்சிஸ்டன்டா இருந்தாதான் ஸ்பீட் ஹேண்ட் ரைட்டிங் வரும். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா ரூல்டு லைன்ல அதிகமா பிராக்டிஸ் தரலாம். டிப் நம்பர் 4 ஃபிங்கர் எக்ஸசைஸ். ஸ்மைலி பால ஸ்குவீஸ் பண்ணது இல்ல நார்மலாவே நம்ம ஃபிங்கர்ஸ் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணாலே ஸ்பீட் ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 5 இது என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன். குழந்தைங்க ஸ்பீடா எழுதுறதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்க குழந்தைங்க கிளியரா எழுதுறாங்களான்னு பாருங்க. உங்க குழந்தைங்க கிளியரா நம்மளுக்கு புரியுற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாலே ஆன் பிராக்டிஸ் நம்ம ஸ்பீடா கொண்டு வந்துடலாம்.